நான் கேட்குறேன். இது ஒரு காமனான எல்லா பொதுமக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அரசு மருத்துவமனைகளை நாங்கள் தரம் உயர்த்தியிருக்கிறோம். மிகச் சிறப்பாக அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றன. உலக தரத்துக்கு அரசு மருத்துவமனைகள் இருக்கின்றனன்னு சொல்லும்போது, ஏன்பா உங்க வீட்ல உடம்பு சரியில்லைனா ஒருத்தர் கூட போமாட்டீங்க? கிரிஞ்சு நீங்க நினைக்காதீங்க. நியாயமான கேள்வி. அது தமிழிசையோட அப்பாலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அரசு மருத்துவமனையில் இருந்தது தான் நினைவு. நான் ஏன் இது கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நியாயமான கேள்வி தானே. நீங்க அங்க போனீங்கன்னா தான் சார் எங்களுக்கு அரசு மருத்துவமனை மேல நம்பிக்கை இருக்கும். நீங்க எல்லாம் ஏன் அங்க அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. நீங்கள் நடத்தும் மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. அதனால தான் நீங்கள் போய் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டு எங்களை எல்லாம் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது ட்ரீட்மெண்ட், உலக தரத்துக்கு வச்சிருக்கிறோம்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. இது கேள்வி. போய் நீங்க முன்னுதாரணமா இருங்களேன். ஒண்ணு காவேரிக்கு போறீங்க, இல்ல அப்போலோக்கு போறீங்க. ஏன் போறீங்க? உங்க குடும்பத்துல யாருக்கு எந்த உடல்நிலை சரியில்லைனாலும் தனியார் மருத்துவமனைக்கு தான் போறாங்க. உங்ககிட்ட பணம் இருக்காது வேற. ஆனா நீங்க அரசு மருத்துவமனை நம்ப மாட்டீங்க. அரசு மருத்துவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பணம் அவர் முதலமைச்சர்ன்றதுனால கவர்மெண்ட் தான் பே பண்ணும். அரசு தான் செலவு பண்ண போகுது. இன்னொன்னு சார், அங்க போய் நம்ம அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், எங்கயா போனா காப்பீடு திட்டம் உங்க பேர்ல தான் கொடுக்குறாங்க. நீங்களே போறப்ப ஏன் அங்க போய் பிரச்சனை இல்ல, பணத்துக்கு பிரச்சனை இல்ல. இன்னொன்னு சிஎம் போனார்னா ஒரு ஃப்ளோரையே ஒதுக்கி வேற யாரும் இங்க சிகிச்சைக்கு செல்லக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த ஹாஸ்பிட்டல் இது. இப்போ இந்த கிங் இன்ஸ்டியூட்ல ஒரு புதிய கலைஞர் சென்டினரி ஹாஸ்பிட்டல் இப்போ தான் ஒரு 6 மாசம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் திறந்து. அங்க போயிருக்க வேண்டியதானே?